அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? குவைத்தில் கைது செய்யப்பட்ட 400 வெளிநாட்டவர்கள் மீண்டும் அதிரடியை தொடங்கிய குவைத்தின் உள்துறை அமைச்சர். வெளிநாட்டவர்கள் உஷார், சிவில் ஐடி மற்றும் விசா டாக்குமெண்ட்ஸ் எப்பவுமே கையில் வைத்துக் கொள்ளுங்கள். 6 கவர்னர்களில் பாதுகாப்பு தீவிரம். அடுத்து குவைத்தில் ஆரம்பிக்கும் வெயில் காலம். வானிலை ஆய்வு மையத்தின் எச்சரிக்கை. அடுத்த இனி 10 தினாரில் குவைத் டிரைவிங் லைசன்ஸ் அனைவருக்கும் கிடைக்கும். புதிய சட்டம் அமலுக்கு வரவுள்ளது. அடுத்து குவைத்திலும் அதிகரிக்கும் தங்கத்தின் விலை. கவலையில் வெளிநாட்டவர்கள். இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். குவைத்தில் ஏப்ரல் 22ஆம் தேதி முதல் புதிய போக்குவரத்து சட்டம் அமலுக்கு வரவுள்ளது. இதற்கான முன்னேற்பாடுகளை அதி தீவிரமாக த ஜெனரல் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் தற்போது நடைமுறைப்படுத்தி வருகிறது. இதன் ஒரு பகுதியாக இப்போ குவைத்தின் துணை பிரதமர் மற்றும் உள்துறை அமைச்சருமான ஷேக் ஃபஹத் அல் யூசுப் சபா அவர்கள் 1976ஆம் ஆண்டு கொண்டு வந்த தீர்மானத்தில் சில விதிகளை திருத்தம் செய்து அமைச்சரவை தற்போது வெளியிட்டுள்ளது. இந்த புதிய திருத்தத்தின்படி வெளிநாட்டவர்களுக்கான டிரைவிங் லைசன்ஸ் அச்சிடுவதற்கு 10 குவைத் தினார் கட்டணம் வசூலிக்கப்படும். இந்த சட்டம் விரைவில் அமுல்படுத்தப்படும் என குவைத்தின் அதிகாரப்பூர்வ செய்தி நிறுவனமான அல் ஐயும் செய்தித்தாளில் தகவல் வெளியாகியுள்ளது. இப்போ பார்த்தீங்கன்னா குவைத்தில் டிரைவிங் லைசன்ஸ் கார் டைப்ல ஹவுஸ் டிரைவர்களுக்கு மட்டுமே வழங்கப்பட்டு வருகிறது. இந்த புதிய சட்டம் அமுல்படுத்தப்பட்டால் குவைத்தில் உள்ள ஷூன் விசா டிரைவர்களுக்கும் டிரைவிங் லைசன்ஸ் கார் டைப்ல கிடைக்கும். அதுபோல போக்குவரத்து விதிமீறல்களுக்கு 3 ஆண்டுகள் வரையிலான சிறை தண்டனை மற்றும் பெரும் தொகை அபராதம் உள்ளிட்டவை அடங்கிய திருத்தப்பட்ட புதிய போக்குவரத்து சட்டம் ஏப்ரல் 22ஆம் தேதி முதல் அமலுக்கு வருவது குறிப்பிடத்தக்கது. அடுத்த தகவல், குவைத்தில் சமீப நாட்களாக இளைஞர் மாரடைப்பால் மரணிக்கும் சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. குவைத்தில் வசித்து வந்த முகமது ஃபயாஸ், வயது 22, கேரளாவை சேர்ந்தவர். சவுதி அரேபியா செல்ல திட்டமிட்டு அறை எடுத்து தங்கிய போது திடீரென மாரடைப்பால் உயிரிழந்துள்ளார். இந்த மரண செய்தி அவரின் குடும்பத்தாரிடையே பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அடுத்த தகவல், குவைத்தில் இப்போ குளிர்காலம் முடிந்து வெயில் காலம் ஆரம்பமாகிறது. இந்த கிளைமேட் சேஞ்ச் மாறுவதற்கு இப்போ குவைத்தில் சில தினங்களாக மணல் காற்று வீசி வருகிறது. இந்த கிளைமேட் சேஞ்ச் ஏற்படுவதால் சிலருக்கு பார்த்தீங்கன்னா அலர்ஜி, தும்மல், சுவாச பிரச்சனை ஏற்பட அதிக வாய்ப்புள்ளதால் பொதுமக்கள் தங்கள் உடல்நலத்தின் மீது அதிக கவனம் செலுத்துமாறு குவைத்துடைய சுகாதார அமைச்சகம் கேட்டுக்கொண்டுள்ளது. மேலும் வெளியே செல்லும்போது மாஸ்க் அணிந்து கொள்ள அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதுபோல இன்று முதல் குவைத்தில் வெப்ப காற்று வீசும் என்றும் இதனால் வெப்பநிலை குறிப்பிடத்தக்க அளவில் அதிகரிக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. அடுத்த தகவல், குவைத்துடைய பப்ளிக் அத்தாரிட்டி ஃபார் சிவில் இன்ஃபர்மேஷன் வெளியிட்ட அதிகாரப்பூர்வ அறிவிப்பின்படி 325 வெளிநாட்டவர்களின் குடியிருப்பு முகவரிகளை நீக்கியுள்ளதாக அறிவித்துள்ளது. இந்த 325 வெளிநாட்டவர்களும் 30 நாட்களுக்குள் பேசியின் அலுவலகத்திற்கு சென்று புதிய குடியிருப்பு முகவரை அப்டேட் செய்து கொள்ளுமாறு வலியுறுத்தப்பட்டுள்ளது. 30 நாட்களுக்கு புதிய முகவரை அப்டேட் செய்ய தவறினால் 100 குவைத் தினார் அபராதம் விதிக்கப்படும் என சிவில் தகவல் பொது ஆணையம் எச்சரித்துள்ளது. அதனால் குவைத்தில் உள்ள நம்ம ஆளுங்க அவங்க சிவில் ஐடியில் உள்ள அட்ரஸ் பில்டிங் கரெக்டாக அப்டேட்டில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா சிலர் பார்த்தீங்கன்னா அவங்க சிவில் ஐடியில் உள்ள அட்ரஸில் வசிக்காமல் வேறு இடத்துல வசிக்கலாம். அவர்களின் சிவில் ஐடியில் உள்ள பில்டிங் இடிக்கப்பட்டு இருந்தால் அவரின் அட்ரஸ் ப்ரூஃபும் சிஸ்டத்துலேருந்து ரிமூவ் ஆகிடும். அதனால் உங்களுடைய சிவில் ஐடி ஸ்டேட்டஸ் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த மிக முக்கிய தகவலை கட்டாயமாக உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க. அடுத்த தகவல், குவைத்தின் துணை பிரதமர் மற்றும் உள்துறை அமைச்சருமான ஷேக் ஃபஹத் அல் யூசுப் சபா அவர்களின் அதிரடியான உத்தரவின் பேரில் குவைத்தில் உள்ள 6 கவர்னர்களிலும் அதிரடியான செக்கிங் நடைபெற்று வருகிறது. இந்த அதிரடியான செக்கிங் மூலம் கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் 419 வெளிநாட்டவர்கள் கைது செய்யப்பட்டு நாடு கடத்தும் மையத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளார்கள். இந்த 419 பேரில் சிலர் பார்த்தீங்கன்னா இக்காமா இல்லாதவர்கள் மற்றும் சிலர் இக்காமா அடித்துக்கொண்டு மற்ற இடங்களில் வேலை செய்தவர்கள் என உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கைது செய்யப்பட்ட 419 பேருக்கும் ஃபிங்கர் வைக்கப்பட்டுள்ளதால் இனி இவர்கள் மீண்டும் குவைத்திற்கு வரவே முடியாது என த ரெசிடென்சி அஃபேர்ஸ் டிபார்ட்மெண்ட் தெரிவித்துள்ளது. அதுபோல நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் டவுட் கேட்டிருந்தாரு, ப்ரோ குவைத்திலிருந்து ஃபிங்கர் வச்சு நான் ஊருக்கு வந்து 5 வருஷம் ஆகுது, இப்போ நான் குவைத்திற்கு மீண்டும் மறுபடியும் போக முடியுமான்னு கேட்டிருந்தாரு. குவைத்துக்கு போகவே முடியாதுங்க. ஆனால் மற்ற அரபு நாடுகளான சவுதி அரேபியா, கத்தார், துபாய் ஆகிய நாடுகளுக்கு செல்லலாம். குவைத்திற்கு மட்டும் போக முடியாது. அடுத்து ஒரு மிக முக்கியமான தகவல், ஜிசிசி நாடுகளான சவுதி அரேபியா, கத்தார், துபாய், பஹ்ரைன், ஒமன் ஆகிய நாடுகளை ஒப்பிடும்போது குவைத்தில் தங்கத்தின் விலை குறைவாகத்தான் இருக்கும். ஆனால் சமீப நாட்களாக குவைத்திலும் தங்கத்தின் விலை தற்போது அதிகரித்து வருவது தங்க நகைகளை வாங்குபவர்களிடையே கவலை ஏற்படுத்தியுள்ளது. இன்றைய குவைத்தின் தங்கத்தின் நிலவரம் பார்த்தீங்கன்னா 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் மதிப்பு 32 தினார் 318 பில்ஸாக உயர்ந்துள்ளது. இந்த கோல்ட் ரேட் குவைத் வரலாற்றிலே இதுதான் முதல் முறை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தங்கத்தின் விலை உயருக்கு முக்கிய காரணம் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கும் சைனாவுக்கும் இடையே ஏற்படும் வர்த்தக போர் தான் என தங்க விலை உயர காரணம் என நிபுணர்கள் கருத்து தெரிவித்துள்ளார்கள். இந்தியாவிலும் இப்போ தங்கத்தின் விலை கடுமையாக உயர்ந்து வருகிறது. 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 8967 ரூபாயாக உயர்ந்துள்ளது. அப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா கல்யாணத்தில் வந்து 30 பவுன் 50 பவுன் நகையை போட்டு கல்யாணம் பண்ணுவாங்க. ஆனால் இனி வரும் காலங்களில் கல்யாணத்தில் பொண்ணுக்கு 10 பவுன் நகையை போட்டு கல்யாணம் பண்ணுறது பெரிய கஷ்டமாக இருக்கும் போல. அடுத்து வாங்க ஃப்ளைட் அப்டேட் பார்ப்போம். குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை கான்டாக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம். அதுபோல் பிசிசி, மெடிக்கல், ஸ்டாம்பிங், அட்டஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது. சென்னை டு குவைத் 12,400 ரூபாய்க்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு சென்னை 30 குவைத் தினாருக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம்.
திருச்சி டு குவைத் 17,200 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு திருச்சி 35 குவைத் தினாருக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொச்சின் டு குவைத் 11,700 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொச்சின் 26 குவைத் தினாருக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். மும்பை டு குவைத் 13,400 ரூபாய்க்கு எத்தியாத் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு மும்பை 18 குவைத் தினாருக்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொழும்பு டு குவைத் 76 குவைத் தினாருக்கு ஏர் அரபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொழும்பு 34 குவைத் தினாருக்கு எத்தியாத் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். அடுத்து வாங்க குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 279 ரூபாயாக உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு 962 ரூபாயாக உள்ளது. இப்போ நான் சொன்னது குவைத்துடைய அல்முலா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்டு ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 32 தினார் 318 பில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 29 தினார் 636 பில்ஸாக உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அதிகமாக ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.